பொதுவாக இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தை அனைவருக்கும் தெரியும். ஆனா உண்மையில் இந்த உயர் ரத்த அழுத்தம் என்றால் என்ன சார்? ஆஹ் ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அது வந்து நார்மலா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பிளட் ப்ரெஷர் இருந்தால் தான் இதயம் பம்ப் பண்ணக்கூடிய அந்த பிளட் வந்து உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் போய் சேரும். அது அதிகரிக்கும் போது அது ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவோம். அதாவது இதயத்திலிருந்து பம்ப் பண்ணக்கூடிய அந்த ரத்தம் வந்து ரத்த குழாய்கள் வழியா போகும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த ரத்த குழாய் கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகரிக்கும். இதுக்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட காரணங்களே உண்டு. அதாவது ரத்த குழாயில வந்து இன்னர் லேயர் சொல்லுவோம், எண்டோத்தீலியம் சொல்லுவோம். அது டேமேஜ் ஆகும்போது ரத்த குழாய் இன்னும் ஸ்டிஃப் ஆயிடும். ஸ்டிஃப் ஆகும்போது ரத்த குழாய் வழியா செல்லும்போது பிரஷர் அதிகரிக்கும். உடம்புல வந்து இந்த பிளட் பிரஷரை ரெகுலேட் பண்றதுக்காக ஹார்மோனல் பேலன்ஸ் இருக்கு. ஆஞ்சியோடென்சின் ரெனின் மெக்கானிசம் சொல்லுவோம். அது பாதிப்படையும் போது சோடியம் அதிகரிச்சு உப்பு சால்ட் பேலன்ஸ் இந்த பாடி அது அதிகரிச்சு அதனால ரத்த குழாய் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாம நரம்பு மண்டலமும் இதுல ஒரு பங்காற்றுது. சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து ஓவர் ஆக்டிவ் ஆகும்போது பல்வேறு காரணங்களா பிபி அதிகரிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ், அதிகமாக உப்பு எடுத்துக்கொள்வது, இது மாதிரி நிறைய விஷயங்கள்னால இந்த இப்போ நான் சொன்ன இந்த மூணு மெக்கானிசமோட காம்பினேஷனாக கூட பிபி வந்து அதிகரிக்கும். அதாவது பிளட் ப்ரெஷர் அதிகரிக்கும். ஸோ பிபின்ற வார்த்தை வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ மிஸ்நோமர். பிபி உங்களுக்கு பிபி இருக்கா அப்படின்றது வந்து பிபி எல்லாருக்குமே இருக்கும். பிபி இருந்தால் தான் நம்ம உயிர் வாழ முடியும். பிபி அதிகரிக்கிறது, ஹைப்பர் டென்ஷன் இஸ் அ ப்ராப்ளம் விச் இஸ் ஆக்சுவலி இட்ஸ் அ சைலண்ட் கில்லர். இப்போ எந்த ஒரு பிரச்சனைக்கும் அடிப்படையாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அந்த மாதிரி உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன காரணங்களால் அது நமக்கு வருது சார்? பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு வந்து அந்த பிபி அதிகமா இருக்குங்கிறதுக்கான வேல்யூ நிறைய பேர் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்றப்போ வந்து கேட்பாங்க. சார் எவ்வளோதான் சார் ஹை பிபினா எவ்வளோ சார் அப்படின்வாங்க. ஸோ கைட்லைன்ஸ் படி நிறைய வேல்யூஸ் இருந்தாலும் பொதுமக்களுக்கு புரியிற மாதிரி எளிமையா சொல்லணும்னா 120 கீழ் 80, அதாவது மேல இருக்கிற பிபி 100 சிஸ்டாலிக் பிபின்னு சொல்லுவோம் 120, கீழே இருக்கிற பிபி 80. இந்த வேல்யூல இருந்து ரொம்ப டீவியேஷன் இருக்கக்கூடாது. மேல இருக்கிற பிபி 140க்கு மேலேயும் கீழே இருக்கிற பிபி 90க்கு மேலேயோ போகும்போது அதை வந்து ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லி கிளாசிஃபை பண்ணுவோம். இதுல மைனர் கிளாசிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. பட் பொதுமக்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். டாக்டர் அரவிந்த் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு தனக்கு பிபி இருக்குன்ற அவேர்னஸே இல்லை. ஸோ காரணங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மக்களுக்கு அது இன்னும் தெளிவா புரியும். பொதுவா அதிகமா உப்பு அதிகமா சாப்பிடக்கூடியவங்க, அதாவது ஹை சால்ட் டயட்ஸ் வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. எதுல உப்பு அதிகமா இருக்குன்ற புரிதல் கூட நிறைய பேருக்கு இல்லை. நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்ணக்கூடிய சாதாரண உணவுப் பொருட்கள் லைக் அப்பளம், ஊறுகாய் இது போன்ற பொருட்கள்ல கூட உப்பு அதிகமா இருக்கு. எந்த ஒரு பொருளையும் ப்ரிசர்வ் பண்றதுக்கு உப்பு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹை சால்ட் டயட்ஸ் யூஸ் பண்றது, பொதுவாகவே சாப்பாட்டுல அதிகமா உப்பு சேர்த்துக்கிறது, அதிக உடல் பருமனோட இருக்கிறது, வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு, ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு பிபி அதிகமா இருக்கும் யூஸ்வலி. அண்ட் பொதுவாகவே பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம, அதாவது எந்த ஒரு உடற்பயிற்சியும் இல்லாம ஒவ்வொரு நாளையும் கடக்கிறவங்களுக்கு, அதிகமாக ஸ்மோக்கிங் பண்ணுறவங்களுக்கு, ஸ்மோக்கிங் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் ஹை பிபி. அண்ட் ஆல்சோ ஆல்கஹால் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு, அதிக மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ரத்த குழாய் சுருக்கம் மிக அதிகமாக இருக்கும். அது பிபி அதிகரிக்க ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இது இல்லாம பொதுவாகவே ஜெனட்டிக்கலி, அதாவது பரம்பரை வியாதியாக பிபி நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு பிபி ஆரம்பிக்கும். நம்ம கரெக்டாக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா அவங்க அப்பா தாத்தா எல்லாருமே அதே போல இருந்திருக்கும். இது இல்லாம வேற காரணங்கள், அதாவது சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி வேற வியாதி இருக்கிறவங்களுக்கும் அதனால பிபி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உயர் ரத்த அழுத்தம் என்பது சிறுநீரகங்களை எப்படி பாதிக்கிறது? என்னென்ன பிரச்சனைகள்லாம் அது ஏற்படுத்தும் சிறுநீரகங்கள் சார்? டாக்டர் சதானந்தம் முதலே சொன்னார். அதாவது உயர் ரத்த அழுத்தம் இதயத்தை மட்டும் பாதிக்காது, கிட்னி எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். நான் முதலே சொல்லும்போது கிட்னிஸ் வந்து ஹேவ் அ பார்ட் இன் ரெகுலேட்டிங் பிளட் ப்ரெஷர் ஆல்சோ. அதே சமயம் பிபி அதிகமாக இருக்கும்போது கிட்னி பாதிப்படையும். எப்படி பாதிப்படையும்னா, கிட்னியுடைய ஃபங்க்ஷன் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியது. இது எல்லாரும் அறிஞ்சது தான். ஆனா கிட்னிக்கு போகக்கூடிய ரத்த குழாயில பிபி அதிகமா இருக்கும்போது அந்த ரத்த அழுத்தத்திற்கு எதிராக கிட்னி வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப கிட்னிஸ் வந்து தன்னுடைய வேலையை செய்வதற்கு சிரமப்படும் போது ஓவர் த டைம் இப்படியே வந்து அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் பிபி அதிகமா இருக்க இருக்க கிட்னி தன்னுடைய செயல்படும் திறமையை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிக்கும். மெடிக்கலி நாங்கள் இதை கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். இன்னமும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஹைப்பர் டென்சிவ் நெஃப்ரோபதி, அதாவது பிபினால கிட்னி வேலை செய்யும் தன்மையை இழந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அது கிட்னி ஃபெயிலியர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 கொஞ்சம் கொஞ்சமா
கிட்னி தன்னுடைய செயல்படும் தன்மையை இழக்க ஆரம்பிக்கும். நிறைய அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேர் இது வந்து ஸ்டேஜ் 3 இல்ல ஸ்டேஜ் 4 போகும்போது தான் உணர ஆரம்பிப்பாங்க. அதுவரையில் நிறைய பேர் இது தெரியாமலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால தான் நம்ம இத சைலன்ட் கில்லர்ன்னு சொல்லுவோம். இன்ஃபாக்ட் உயர் ரத்த அழுத்தம் அதாவது பிபி தான் கிட்னி ஃபெயிலியருக்கு ஒரு முக்கியமான காரணம். எப்படி சர்க்கரை வியாதியோ அதே போல பிபி வந்து இன்னைக்கு தேதிக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரையும் நம்ம ரெட்ரோஸ்பெக்டிவா ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா, அவங்கலாம் ஒரு காலத்துல பிபி இருந்து சரியான வைத்தியம் எடுத்துக்காம பிபியை கண்ட்ரோல் வச்சுக்காம இருந்தவங்கள தான் இருப்பாங்க. இது சிம்பிளா ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ, வருஷத்துக்கு ஒரு தடவையோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு அதாவது கிரியாட்டினின்னு ஒரு உப்பு சொல்லுவோம். யூரியா அண்ட் கிரியாட்டினின் இந்த பிளட் டெஸ்ட் மூலமா யூரின் டெஸ்ட் மூலமா யூரின்ல வந்து புரோட்டீன் லீக் ஆகுதா? யூரின் ஃபார் மைக்ரோ ஆல்புமின் ஆர் யூரின் ஃபார் ஸ்பாட் புரோட்டீன் கிரியாட்டின் ரேஷியோன்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட் மூலமா சிம்பிளா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நிறைய பேர் இதை தவற விட்டுட்டு ஸ்டேஜ் 3 ஆர் ஸ்டேஜ் 4 கிட்னி டிசீஸ் வந்த பிறகுதான் வந்து மருத்துவர் அணுகுவாங்க. ஸோ கிட்னிஸ் பிபினால கிட்னி பாதிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல நோயாளிகள் பிபியை ஒரு காலத்துல சரியா கவனிக்காம விட்டவங்க தான் இருப்பாங்க. சார் இப்போ ஒரு நபர் ரொம்ப நார்மலா இருக்காரு. திடீர்னு அவருக்கு ஒரு அசௌகரியங்கள் அவர் உடம்புல ஏற்படுது அப்படிங்கிற போது அது உயர் ரத்த அழுத்தம் தானா அப்படின்னு தெரிந்துக்கிறதுக்கும், பொதுவா இந்த உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு நமக்கு அந்த பிரச்சனை வரக்கூடிய சமயத்துல என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும், அது எப்படியெல்லாம் நாம என்ன மாதிரியான ஒரு பாதிப்புலாம் அப்போ ஏற்படும் சார் உடம்புல? அதாவது உயர் ரத்த அழுத்தம் இருக்கா இல்லையான்னு முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பிபி செக் பண்றதுங்கிறது ஒரு ஹார்ட்லி ஒரு 30 செகண்ட்ஸ் ஒரு அரை நிமிட வேலை. அதை நிறைய பேர் வந்து நிறைய நாட்கள் நிறைய வருடங்கள் தவற விட்டுடுறாங்க. ஒரு சரி அது அது பத்தின சரியான புரிதலே மக்களிடத்துல இல்ல. இதுல ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு. முன்னெல்லாம் வந்து நம்ம பழைய கால திரைப்படங்கள்ல கூட காமிப்பாங்க. பிபி செக் பண்றதுக்காக ஒரு டாக்டர் வந்து வீட்டுக்கு வருவாரு. இல்ல ஒரு நம்ம வண்டி எடுத்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் இந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. அப்படின்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருமே வீட்லயே ஒரு சாதாரண மானிட்டர் மூலமா பிபி செக் பண்ணிக்கிறதுக்கான ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடிய உபகரணங்கள்லாம் வந்துருச்சு. அதை யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம் அண்ட் வாங்கக்கூடிய அளவு இட் இஸ் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. அண்ட் ஆல்சோ பக்கத்துல இருக்கக்கூடிய ஃபார்மசில கூட போய் பிபி செக் பண்ணிக்கலாம். கிளினிக் போக முடியாதவங்க சொல்றேன் நான். ஸோ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயோ போயோ இல்ல வீட்லயோ பிபியை முதல்ல செக் பண்ணி பிபி அதிகமா இருக்கா இல்லையான்னு பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணக்கூடிய அந்த அவேர்னஸ் வந்து மக்களுக்கு வரணும். நீங்க என்ன கேட்டீங்கன்னா என்ன அறிகுறிகள் வந்தா பிபி அதிகரிச்சிருக்குன்னு மக்கள் உணரணும்னு கேட்டீங்க. அது ஏற்கனவே டாக்டர் சதானந்தம் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார். அதாவது அடிக்கடி தலைவலி வருது, ஒரு தலை சுற்றல், ஆங்கிலத்துல கிட்டினஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு தலை சுற்றல் வருது, ஒரு லாஸ் ஆஃப் பேலன்ஸோட இருக்கிறது. இல்லைன்னா சில சமயம் நோஸ் ப்ளீட் அதாவது மூக்குல இருந்து ரத்தம் வருது. இல்ல பொதுவாவே டயர்டா இருக்கிறது. அது இது அந்த அந்த டயர்ட்னஸை நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. பொதுவா டயர்ட்னஸ் எப்பவுமே டயர்டா இருக்கிறது. அதாவது காலையில எழுந்த உடனே கூட டயர்டா இருக்கிறது. இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்கா தான் இருக்கும். சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்காது. டாக்டர் சதானந்தம் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஹெல்த் ஹெல்த் செக் பண்ணிக்கிறதுல முதல் விஷயமா பிபி இருக்கணும். ரெகுலரா பிபி செக் பண்ணிக்கிறது அது ஏதோ ஒரு லக்ஸுரி மாதிரியோ இல்ல அது ஒரு பெரிய ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் மாதிரியோ ட்ரீட் பண்ணக்கூடாது. அப்பப்போ பிபி செக் பண்ணிக்கணும். நார்மலா இருக்கிறவங்க கூட இன்னைக்கு நார்மலா இருக்கிறவங்க நான் இன்னொரு 3 மாசம் கழிச்சு எனக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி பிபி நார்மலா இருந்தது, ஸோ எனக்கு பிபி நார்மல் அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணாம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிபி செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ பிபி இருக்கு அப்படின்னு ஒருத்தருக்கு கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா உடனே அவர் என்ன செய்யணும் சார் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு? அதாவது ஹை பிபி அப்படின்றது கண்டறியப்பட்ட உடனே மருத்துவர் உதவியை நாடணும். இது முதல்ல. 2வது மருத்துவர் சொல்லக்கூடிய அதாவது வீட்டுக்கு போய் அதாவது மருத்துவரை நீங்க சந்திச்சுட்டு வெளியில வந்ததன் பிறகு நீங்க தான் உங்களுக்கு மருத்துவர். அதாவது நீங்க பண்ண வேண்டிய சில விஷயங்களை மருத்துவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார். அதை நிறைய பேர் தவற விட்டுடுறாங்க. அதை செய்யாம நான் பிபிக்கு மாத்திரை எடுத்துக்கிட்டேன் அப்படியே அது அதிகரிச்சுட்டே போயிடுச்சு. 1 மாத்திரை 2 மாத்திரை ஆயிடுச்சு 4 மாத்திரை ஆயிடுச்சுன்னு குறை சொல்லிட்டு இருப்பாங்க. பட் பொதுவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மருத்துவர் டெய்லி வாக்கிங் போக சொல்லியிருப்பார். டெய்லி 45 மினிட்ஸ் மினிமம் வாக்கிங் போகணும்னு சொல்லியிருப்பார். அதை யாருமே நிறைய பேர் கடைபிடிக்கிறது இல்லை. மருத்துவர் உப்பு கம்மியா சாப்பிட சொல்லியிருப்பார். எண்ணெயில வறுத்தது பொரிச்சது அதாவது ஆயில் ஐட்டம்ஸ் கம்மியா சாப்பிட சொல்லியிருப்பார். இதையெல்லாம் யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. நிறைய பேர் கடைபிடிக்கிறது. இதை சரியா கடைபிடிக்கணும். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழணும். அதாவது நம்ம ஊர்ல வந்து குளோரிஃபிகேஷன் ஆஃப் ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கு. அதாவது தூங்காம வேலை செஞ்சங்கிறத பெருமைப்படுத்தி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் ஒரு கல்ச்சர் இருக்கு. அதை முதல்ல குறைச்சிக்கணும். ஒரு மனிதன் நார்மலா செயல்படணும். செயல்படக்கூடிய அந்த நேரத்துல குவாலிட்டியா வேலை செய்யணும். குவான்டிட்டி முக்கியம் இல்லை, குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் குவாலிட்டியா தூங்கணும். அந்த தூக்கமின்மை வந்து பிபிக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ தூக்கமின்மையை சரி பண்ணணும். கெட்ட பழக்கவழக்கங்கள், அதாவது கெட்ட பழக்கவழக்கங்கள் சொல்லப்படுற ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் இது 2ம் இருந்தால் அதை உடனடியா நிறுத்தணும்.
டெய்லி ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் தன்னுடைய உடம்ப பார்த்துக்கிறதுக்காக குறைஞ்சபட்சம் 1/2 hour to 45 மினிட்ஸ் ஒதுக்கணும். அது இன் டெர்ம்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அது நடைப்பயிற்சியா இருக்கலாம். சில பேருக்கு ஏதாவது ஒரு கேம்ஸ் விளையாடணும்னு தோணுச்சுன்னா, அதாவது ஃபிட்னஸ் இருந்தா தாராளமா விளையாடலாம். ஸ்விம்மிங் பண்ணலாம், சைக்கிளிங் பண்ணலாம், எத வேணாலும் பண்ணலாம். பட் எதுவுமே பண்ணாம, எந்த ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணாம, ஒரு நாள கூட கடக்கக்கூடாதுங்கிற உறுதிய எல்லாருமே எடுத்துக்கணும். பொதுவாவே சாப்பிடும்போது, நம்ம இந்த 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 சாப்பிடக்கூடிய பொருள் நமக்கு நல்லதா? அதாவது நம்ம உடம்ப பாதிக்குமா? குறிப்பா பிபி அதிகரிக்குமான்னு தெரிஞ்சு, புரிஞ்சு சாப்பிடணும். இதுக்கு ஒரு பெரிய மெடிக்கல் நாலேட்ஜ் தேவையில்ல. பொதுவா பெண்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, "சப்பாத்தியா? பூரியா? எது நல்லதுன்னு?" கேட்டா, அவங்களே சொல்லுவாங்க, "சப்பாத்தி தான் நல்லதுன்ட்டு." இத நம்ம எந்த மருத்துவரும் சொல்லிக் குடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கே தெரியும். எண்ணெயில பொரிச்சு வர்றதுனால, அதே கோதுமையில பண்ற பூரிய விட சப்பாத்தி பெட்டர்ன்னு அவங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி பொதுவா எந்தெந்த உணவு ப ப உணவுகள், கெட்ட உணவுகள், எது நல்ல உணவுகள்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதான் பேசிக்கலி ஆயில் ஐட்டம்ஸ் அண்ட் ஹை சால்ட் ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணணும். இந்த பேசிக் டிசிப்ளின் இது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு பத்தியம் அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. பேசிக் டிசிப்ளினோட வாழ்ந்தாலே பிபிய நம்ம நம்ம சைடுல அதாவது பேஷண்ட் சைடுல இருந்து தாராளமா கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நான் முதல்லயே சொன்ன மாதிரி, மருத்துவர் உதவிய நாடாம, மருத்துவர் சொல்ற டைம்ல திருப்பி போய் மருத்துவர பார்க்காம, பிபி எனக்கு ஒரு தடவ வந்துச்சு சரியாயிடுச்சு அப்படின்னு நெனச்சு தவறான புரிதல்ல மக்கள் இருந்துறக்கூடாது. பிபிய கான்சிஸ்டன்ட்டா அப்பப்போ மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். பொதுவா பிபி இருந்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்து அத கண்ட்ரோல்ல இருக்கிறவங்களுக்கும், ஹை பிபி இல்லாதவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ஏன்னா பிபிய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறவங்களுக்கும், பிபி ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கும் ஒரே விதமான ஹெல்த் தான் இருக்கும். ஸோ இந்த அடிப்படை புரிதல் மக்களுக்கு வேணும். ஓகே சார். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம்.